அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு எது பற்றினா, நம்ம வீடு சுபிட்சமாக இருக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றலாம், இந்த விளக்கில் எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தி ஏற்றினா வீட்டில் எப்போதும் செல்வம் நிலைத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய தொடர்ந்து பிரச்சனையாக இருந்தால் குறிப்பிட்ட முறையில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றிவாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனை சிக்கலாக இருந்தாலும் தீர்ந்திடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை சரியாக நம்ம பராமரித்து வந்தாலே வீட்டில் செல்வ கடாட்சமும் மகிழ்ச்சியும் எப்போது உண்டு. வீட்டு பூஜை அறையை எந்த முறையில் பராமரிக்கணும், எந்தெந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காமாட்சி விளக்கு எல்லோருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று தாங்க. அதில் எண்ணெய் சேர்த்து விளக்கேற்றினா மகாலட்சுமி அருள் கிடைக்கும்னு வீட்டில் செல்வம் சேர எப்படி நம்ம விளக்கேற்றலாம், விளக்கேற்றிய பிறகு அதற்காக பயன்படுத்தக்கூடிய திரின்னு இருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்ய வேண்டும்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவில். அதற்காக தெளிவான ஒரு பதிவை தான் சொல்ல போகிறோம். நம்முடைய அனைவருடைய வீட்டு பூஜை அறையிலும் காமாட்சி அம்மன் விளக்கு கட்டாயம் இருக்கும். இதே தினமும் ஏற்றக்கூடிய வழக்கம் இருந்தாலும் இந்த விளக்கை ஏற்றக்கூடிய சரியான முறை ஒன்று இருக்குது. அது பெரும்பாலானவங்களுக்கு தெரிவது கிடையாதுங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கை சரியான முறையில் ஏற்றினாலே குடும்பத்தில் பார்த்திங்கன்னா செல்வம், நிம்மதி, மகிழ்ச்சின்னு நிலைத்தே இருக்கும். லட்சுமி கடாச்சாரம் பெருகுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும். இந்த காமாட்சி விளக்கை ஏற்றக்கூடிய சரியான முறைன்னு தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, வீட்டில் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கினை முதல் நாளே சுத்தம் செய்து எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக எடுத்து வைக்கணுங்க. பிறகு மறுநாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றி வழிபடுங்க. அதே போல் இந்த காமாட்சி அம்மன் விளக்கில் கீழே கோலமிட்டு டைமண்ட் கற்கண்டு, பச்சை கற்பூரம் மற்றும் ₹1, ₹5 நாணயங்களை வைத்து விளக்கேற்றி வழிபடலாம். மேலும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கிற்கு ஏற்றாற் போல தட்டு வாங்கி வைத்து அதன் மீது விளக்கேற்றுவது சிறப்புங்க. வெறும் தரையில் வச்சு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றக்கூடாது. முந்தைய காலத்தில் சிறியதாக கட்டையை வைத்து அதன் மீது பசு ஜானம் உருட்டி வச்சு அதன் மீது காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவாங்க. காமாட்சி அம்மனுடைய விளக்கலை ஏற்றும் போது சுத்தமான பசுநெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்தி ஏற்றுவது நல்லதுங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கோடு தினமும் மண்ணகல் விளக்குனே ஒரு விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தாலே குலதெய்வ அருளையும் அஷ்டலட்சுமி அருளும் உங்கள் வீட்டில் எப்போது இருக்கும். விளக்கில் எண்ணெய் சிறிது பச்சை கற்பூரத்தையோ 1 கிராம்பு சிறிய துண்டு பட்டைன்னு சேர்த்து விளக்கேற்றலாம். இந்த பட்டைக்கு பதிலாக பசுமனை கூட நீங்கள் போட்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வழிபடலாங்க. இந்த காமாட்சி விளக்கு நம்ம அனைவருடைய வீடுகள்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பெரும்பாலான வீடுகளில் பித்தளை வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வசதி படைத்தவங்க வெளியில் காமாட்சி அம்மன் விளக்கை வாங்கி வச்சுருப்பீங்க. இதில் எந்த உலோகத்தில் பார்த்திங்க வேணும்னா ஏற்றலாம். ஆனால் இரும்பில் மட்டும் காமாட்சி விளக்கை ஏற்றாதீங்க. அதே போல் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்கான விளக்கை காமாட்சி விளக்கு தான் சரிங்க. அதன் மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவோ 2 புறங்களில் யானைகள் இருப்பது போல உருவந்தான் இருக்கும். இன்னும் சில விளக்குகளில் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் இருப்பது போல இருக்குங்க. பித்தளை விளக்கில் என்ன சுவாமி உருவம் இருந்தாலும் அதே காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்வோம். லட்சுமி விளக்கு, வராகி விளக்குன்னு குறிப்பிடுவதும் கிடையாது. மேலும் விளக்கில் இருக்கக்கூடிய சுவாமி உருவத்தை வச்சு அந்த பேரை நாம் சொல்வதும் கிடையாதுங்க. விளக்கில் எரியக்கூடிய தீப சுடரியே நம்ம காமாட்சின்னு சொல்வோம். இந்த காமாட்சி அன்னை பார்த்திங்கன்னா ஜோதி வடிவமானவள். அவளே 17 17 உலோகங்களோடு அரசியாகவும் அனைத்தையும் கட்டி காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அனைத்து விதமான மங்களங்களின் மொத்த வடிவம் தாங்க இந்த காமாட்சி அம்மனாக இருக்கிறார். அதனால் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய ஆதி பராசக்தியாகவும் நம்முடைய வீட்டில் ஜோதி வடிவமாகவும்
காமாட்சி அம்மன் விளக்கில் இந்த காமாட்சி தேவியை வழிபட்டு வரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றப்பட என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கோங்க. தீராத கடனையும் தீர்த்திட காமாட்சி விளக்கு போது என்ன சொல்வதற்கு என்ன காரணம், இந்த விளக்கின் முக்கியத்துவம் என்ன, மேலும் இந்த விளக்கு பரிகாரம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாங்க. விளக்கேற்றுவது வீடுகளில் சம்பிரதாயம் மட்டும் இல்லை, காலை மாலைனே இரு வேளையும் தீபம் ஏற்றும் போது துர்கே சரஸ்வதி லட்சுமின்னு 3 சக்தியும் தீபத்தில் இருந்தாலே ஒளிமயமான முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். இதனால் குழப்பமான மனம் தெளிவு கூட பெற முடியுங்க. உள்ளத்தில் உள்ள இருளை போக்குதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்புங்க. இதற்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள்ள அடக்கன்னு சொல்லலாம். பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக இந்த காமாட்சி அம்மன் தவம் செய்ததால் காமாட்சி வழிபட்டாலே அனைத்து கடவுளுடைய ஆசையும் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. எனவே தான் பார்த்தீங்கன்னா திருமணமாகி புது பெண் கணவன் வீட்டுக்குள்ளே செல்லும்போது காமாட்சி அம்மன் விளக்கையே முதல்ல ஏற்று சொல்லுவாங்க. அது குலம் தலைத்து குடும்பத்தில் அனைத்து மங்களமும் உண்டாக தினமும் காமாட்சி அம்மன் விளக்கேற்றுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் என்னன்னு தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த காமாட்சியே குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம். முதல்ல அந்த விளக்கை மணப்பெண் ஏற்றுவதன் மூலம் அந்த குலம் பார்த்தீங்கன்னா தலைத்து வாழையடி வாழையாகணும் வளரும்னு சொல்லலாம். எனவே தான் வீட்டில் எரிந்த விளக்கை பிறருக்கு எப்போதுமே தராதிங்க. அதே போல் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் தொல்லை உங்களுக்கு இருந்தால் காலையில் தொடர்ந்து 6 மணிக்கு முன்னாடியே காமாட்சி அம்மன் விளக்கேற்றி பூஜை செய்தால் 48 நாளைக்குள்ள உங்கள் கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும். இந்த காமாட்சி அம்மன் விளக்கை சுத்தமாக வைத்திருக்குவது நல்லது. எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி விளக்கை ஏற்றும்போது விளக்குகள் ரொம்ப சுத்தமாக இருக்கணுங்க. விளக்கேற்றுவதற்கு முன்தினமே விளக்குகளை பளிச்சுன்னு கழுவி சுத்தம் செய்து வச்சுட்டு காமாட்சி விளக்கில் 2 பக்கமும் யானைகள் உருவத்துக்கு மஞ்சள் குங்குமமும் மலர்கள் வைக்கணும். பிறகு விளக்கில் அதிக சுடர் ஒளிர்ந்தது மஞ்சள் குங்குமம் மலர்களின் படாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. எப்போதுமே நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினாலே கூடுதல் நன்மை கிடைக்கும். இல்லைன்னா நல்லெண்ணெயில் நெய் கலந்து விளக்கேற்றலாம். 1 ரூபாய் இல்லைன்னா 5 ரூபாய் நாணயத்தை இட்ட பிறகு திரி போட்டு தீபம் ஏற்றுவதை இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தருங்க. நல்லெண்ணெயும் இழுப்பு எண்ணெயும் பயன்படுத்தலாம் காமாட்சி அம்மன் விளக்குக்கு. அதற்காக சமையலுக்கு உபயோகக்கூடிய எந்த ஒரு எண்ணெயும் ஊற்றாதீங்க. அதே போல் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் கூடுதல் பலன் உண்டு. அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு பிறகு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுள் படங்களை பூக்களால் அலங்கரித்து அரிசி மாவில் கோலமிட்டு விளக்கை தரையில் வைக்காமல் கோலமிட்டு அதன் மீது தட்டு வைத்து அதில் சிறிது பச்சரிசியை கொட்டி பிறகுதான் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வைக்கணும். அதே போல் தாம்பாளத்தில் நீர் பூக்களை தூவி அதன் மீது விளக்கு ஏற்றினாங்க. இந்த காமாட்சி அம்மனுக்கு தினந்தோறும் நீங்கள் குங்குமம் அர்ச்சனை செய்து வர வேண்டும். 108 முறை ஓம் காமாட்சி அம்மனே போற்றி எனும் மந்திரத்தை சொல்லி குங்குமம் அர்ச்சனை செய்து கரும்பை நெய்வேத்தியமாக வைத்து வந்தால் விரைவில் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. பூஜை அறையை எப்போதுமே பளிச்சுன்னு வெளிச்சம் சூழ்ந்த மாதிரி வச்சுக்கணும். பூஜை அறைக்கு என்று தனி அறையோ இல்லைன்னா ஸ்டாண்டில் வைத்திருந்தாலே இருள் சூழ்ந்து பூஜையில் இருக்கக்கூடாது. அதே போல் கையில் விளக்குகளை ஏந்தி ஆராதனை காட்டாதீங்க. மேலும் வீட்டில் சாப்பிட வைத்திருக்கக்கூடிய எச்சில் பாத்திரத்தில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கக்கூடாது. அதற்குன்னு தனியாக பாத்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே போல் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யும் போது முழு மலர்களை மட்டுமே பயன்படுத்தணும். பூவின் இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்யாதீங்க. வீட்டில் சுவாமி படத்துக்கு இருக்கக்கூடிய பூவை காயும் வரை அப்படியே விட்டுடாதீங்க. அதே போல் பூ காய்வதற்கு முன்னாடியே எடுக்க வேண்டியது நல்லது. மலர் காயும் வரை விட்டு வைப்பதோ காய்வதற்கு முன்னாடி எடுத்து விடுவதோ துரதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும். அதே போல் சுவாமிக்கு படைக்கும்போது வெறும் வெற்றிலையை மட்டும் எக்காரணம் கொண்டு படைக்கக்கூடாது. கட்டாயம் வெற்றிலையோடு பார்க்கவும் பூவும் வைத்து தான் படைக்க வேண்டும். பூஜையறையில் விளக்கேற்றிய பிறகு விளக்கில் ஒளி குறைவாக இருந்தால் அதை திரியை தூண்டி விடலாம். அதில் எந்த ஒரு தவறு இல்லைங்க. விளக்கேற்றும் போது லட்சுமி தேவி அதில் வந்து விடுவா. எனவே திரியை தட்டி விடும்போது அது அபசகுணமாக மாறிடும். அதே போல் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா எப்போதும் சுத்தமாக வச்சுக்கோங்க.
பூஜை அறையில் தேவையில்லாத பொருட்களை வைக்காதீங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டு பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவீங்க, உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.